ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வரமிளகாய், பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. புளிக்கரைசல் ஊற வச்சுருக்கு 1/4 டம்ளர் புளிக்கரைசல் சேர்த்திக்கோங்க. இந்த புளிக்கரைசலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து கொஞ்சமாக பெருங்காய பொடிங்க. இதெல்லாம் கொதிக்கட்டும். இப்போ நான் பார்த்திங்கன்னா சக்தி புளியோதரை ரைஸ் பவுட்ரு தாங்க எடுத்திருக்கேன். இதுலேயே கடலைப்பருப்பு எல்லாமே இருக்குங்க. அதனால் நீங்கள் கடலையெல்லாம் சேர்த்த வேண்டாம். இது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கோவில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.